Hey guys, welcome back to another video. This is prime number 7 and me the bonus. தயவு செய்து இது எல்லாருமே பாருங்க. ஒரு வழியா ஃபைனலி என்னையும் இந்த டாபிக்கை பத்தி பேச வச்சுட்டாங்க. அது என்ன டாபிக் அப்படின்னு கேக்குறீங்களா? பேட் கமெண்ட்ஸ் தான். முதல்ல என் லைஃப்ல நான் பேட் கமெண்ட்ஸை இன்னைக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஒரு லைவ் போகும்போது நான் இன்னைக்கு வந்து முதல்ல அந்த பேட் கமெண்ட்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். ஆக்சுவலா இதுதான் என்னோட செகண்ட் லைவ் இது. நேற்று ஒரு லைவ் போட்டேன், இன்னைக்கு இது செகண்ட் லைவ். இந்த லைவ்ல நான் வந்து முதல்ல என்னோட ஹோல் லைஃப்லயே எனக்கு வந்து பேட் கமெண்ட்ஸ் இன்னைக்குதான் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். லைவ் போட்டேன். என் லைவ்ல என் கூட என்னோட கசின்ஸ்லாம் இருந்தாங்க. நானும் என்னோட கசின்ஸ் தான் வந்து லைவ் போட்டோம். என்னோட கசின்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய வயசுலாம் கிடையாது. என்னோட கசின்க்கு வந்து முதல் தங்கச்சிக்கு வந்து ஒரு 15 இருக்கும். அடுத்து ஒரு 13, அடுத்த தங்கச்சிக்கு வந்து ஒரு 13 இயர்ஸ் இருக்கும். அப்புறம் ரொம்ப குட்டி பொண்ணு, ஒரு 7 வயசு குட்டி பொண்ணு. நான் நேத்து ஒரு லைவ் போடும்போது நான் அந்த லைவ்ல எப்படி போட்டிருந்தேன் அப்படின்னா, ஃபுல்லாமே நான் வந்து நான் இந்த மாதிரி கூட நான் பேசவே இல்லை. நான் எப்படி பேசி போட்டிருந்தேன்னா, சிவன் பாட்டு போட்டு நான் பாடி போட்டிருந்தேன். அப்புறம் என்னோட சின்ன தங்கச்சி வச்சு நான் சிவன் கதைகள் பேசி போட்டிருந்தேன். சிவன் நேத்து எந்த பேட் கமெண்ட்ஸுமே எனக்கு வரவே இல்லை. எல்லாருமே நல்லா தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நல்ல விஷயம் கேட்டிருந்தாங்க. எங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி தான் பேசியிருந்தாங்க. எனக்கு எந்த ஒரு தப்பான கமெண்ட்டும் வரல. இன்னைக்கும் அதே மாதிரி தான் நாங்க மட்டும்தான் இருந்தோம். நாங்க கமெண்ட் போட்டு ஒரு 5 செகண்ட்ஸ்ல யாருன்னு எனக்கு தெரியல. நான் அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல. அவங்க என்ன சொன்னாங்கன்றதும் நான் சொல்ல விரும்பல. ஆனா அவங்க ஒரு தப்பான கமெண்ட் அவங்க வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப அசிங்கமா கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா எனக்கு என்னோட லைவ்ல வந்து அது எனக்கு தெரியல. அது எனக்கு ஷோவே ஆகல. பட் என் பக்கத்துலயே என் தங்கச்சி வந்து என்னோட மொபைல்லயும் என்னோட மாமாவோட மொபைலையும் ஓபன் பண்ணி தான் லைவ் வச்சிருந்தா. அதுல பார்க்கும்போது ரொம்ப பேடான கமெண்ட் வந்திருந்தது. அவ எனக்கு காமிச்சா. நான் ரொம்ப ஷாக்ல வந்து நான் எப்படி ரியாக்ட் பண்றது அப்படின்னு தெரியாம நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஸோ நான் ரியாக்ட் பண்ணவே இல்லை. அந்த லைவ்ல என்னோட அக்கா என்னோட ஓன் சிஸ்டருமே அந்த லைவ்ல அவ இருந்தா. மீன்ஸ் நேரா இப்படி இல்ல. அவ வந்து வெளியே எங்க வீட்டுல இருந்தா, நான் எங்க மாமா வீட்டுல இருந்தேன். அவ எங்க வீட்டுல இருந்துட்டு அவ லைவ்ல இருந்தா. அவ அவ வந்து என்ன பண்ணியிருந்தான்னா, அவளுமே அந்த லைவ பார்த்தாங்க. அவங்க அந்த லைவ பார்த்துட்டு ஆஹ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி நீங்க திருப்பியும் லைவ் போட்டீங்க, ஓகே, நீங்க திருப்பியும் கமெண்ட் போட்டீங்க அப்படின்னா, ஆல்ரெடி உங்க பேரு, உங்க ஐடியை வந்து நாங்க சைபர் கிரைம்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு த்ரெட்டன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த பேட் கமெண்ட்ஸ் எங்களுக்கு வரல. அந்த ஐடி எங்களுக்கு மெசேஜே பண்ணல, கமெண்டே பண்ணல. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரீக்வெண்டா எங்களுக்கு வந்து கமெண்ட் வந்துட்டே இருந்துச்சு அந்த ஐடியில இருந்து. நான் என்ன சொல்ல வரேன், நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் வந்து அவங்க சொன்னவங்களையே எக்ஸ்போஸ் பண்ணவோ, இல்ல இந்த மாதிரி எனக்கு வந்து நடந்துச்சு அப்படின்றதுக்காகவும் நான் சொல்ல வரல. எனக்கு மெயினா நான் யாருக்கு இது ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, என்ன மாதிரி நிறைய பேர் இந்த டாப்பிக்கை நான் இன்றைக்கி எடுத்து பேசுகிறது வியூஸ்க்காகவோ இல்லை லைக்ஸ்க்காகவோ இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவோ கிடையாது. நான் எனக்காக பேசுகிறேன். என்ன மாதிரி நிறைய பெண்கள் இந்த மாதிரி வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க, வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரே விஷயந்தான் தடையாக இருக்கும். அது என்ன விஷயம்னா இந்த பேட் கமெண்ட்ஸ் தான். நம்ம ஏதாச்சும் போட்டால் பேட் கமெண்ட் பண்ணிடுவாங்களோ, நம்மளை தப்பாக கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு அதுக்கு ஹர்ட் ஆகிடுமோ, தப்பாக நம்மளை ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ, நம்மளை தப்பாக சொல்கிறதுனால நம்மளோட ஃபேமிலி சர்க்கிள் வந்து நம்மளை தப்பாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற யோசனைகள் தான். அந்த ஒரே ஒரு யோசனை மட்டும்தான் உங்களுக்கு தடையாக இருக்குன்றது எனக்கு தெரியுது. ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன். நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அப்படி தான் இருந்தேன். நான் கேட்ட ஒரே விஷயம், எங்கள் அம்மா கிட்ட நான் கேட்டாமா, பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் எப்படிமா அதெல்லாம் எப்படிமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு, என்னோட லைஃப்பில் நான் எல்லா விஷயத்துக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே என்னால் முடியல, டயர்டாக நான் என்னால் முடியலம்மா இதுக்கப்புறம் அப்படின்ட்டு நான் போய் உட்காரும் போது ஒரே ஒரு பர்சன், எங்கள் அம்மா என்கிட்ட வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உன்னால் முடியும், நீ தானே பண்ணணும், நீயே உட்காந்துட்டா எப்படி, நீ தானே எல்லாமே செய்கிற, நீ தானே பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்துலேயும் என்னை மோட்டிவேட் பண்ணி 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 தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் இன்னும் நிறைய தூரம் போகணும், நிறைய அச்சீவ் பண்ணணும். என்னோட ஃபோக்கஸ் ஒரே ஒரு விஷயந்தான்,
ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணி எங்கள் அம்மாவுக்கு நான் பெருமை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இருக்கேன். ஓகே, குணஸ்ரீ இருந்தால் குணஸ்ரீனால எனக்கு பெருமை இது, குணஸ்ரீனால இது பெருமை, எனக்கு வந்து பெருமையை சேர்த்துருக்கா அப்படின்றது நடக்கணும். அதுக்காக என்னோட ஃபோக்கஸ் அதுதான். நான் ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணணும், நான் ஏதாச்சும் ஒன்று ஏர்ன் பண்ணணும், எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து ஏதாச்சும் நான் பண்ணணும், நான் பேர்டனாக இருக்கக்கூடாது, எங்கள் அம்மாவுக்கு நான் எதனா ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் வந்து இது பண்ணுறது. அது மட்டும்தான் என்னோட ஒரே ஒரு ஃபோக்கஸாக இருக்கும். அதை தாண்டி இந்த பேட் கமெண்ட் பண்ணுறவங்க, இந்த அசிங்கமாக பேசுகிறாங்க, நீ ஏன் இதை பண்ணுற அப்படின்னு கேட்குறவங்க என்னோட ஃபோக்கஸே கிடையாது. ஒருத்தன் பேட் கமெண்ட் பண்ணுறான், நான் சின்ன குழந்தைங்கள வச்சுட்டு லைவில் நான் பேசுகிறேன். யூடியூப்ல இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும் ஏன் லைவ் போடுறாங்க அப்படின்றது தெரியும். தெரியாதவங்க பேசுவாங்க, தெரியாதவங்க கேட்பாங்க ஏன் இது இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கு, ஏன் நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா, நீங்கள் இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களான்னு தெரியாதவங்க கேட்கலாம்னா அவங்கள தப்பு சொல்லவே கிடையாது. நீங்கள் அதை கேட்கறதுக்கு முன்னாடி ஏன் அப்படின்றத ஒரு வாட்டி நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. யாரும் வாலண்டியராக வந்து லைவ் போடணும், லைவ் உட்காரணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. நான் அவங்கள எந்த தப்புமே நான் சொல்லவே இல்லை. ஆனால் ஒருத்தன் பேட் கமெண்ட் போடுறான், நான் சின்ன பசங்களை வச்சுட்டு நான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னும் போது ஒருத்தன் பேட் கமெண்ட் போடுறான்னும் போது நாங்கள் அசிங்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவன் தான் பேட் கமெண்ட் போடுறான், குழந்தைங்க இருக்குது அந்த இடத்துல அவன் பேட் கமெண்ட் போடுறான்னும் போது அவன் தான் அசிங்கப்படணும். நம்ம பேட் கமெண்ட் போடுறோமே, நம்மளாம் ஒரு ஜென்மமா அப்படின்றத அவன் தான் அசிங்கப்படணும். நானோ இல்லை என்னை சுற்றி இருக்கவங்களோ, எங்கள் அம்மாவோ இல்லை என்னோட அக்காவோ இப்படி நீ விட்டுருக்கியே அப்படின்றதுக்காக எங்கள் அம்மாவோ இல்லை நீ இப்படிலாம் பண்ணிட்டு சுத்துறியே அப்படின்றது என்னை கேட்க போகிறாங்கன்றதுக்காகவும் நான் அசிங்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட ஃபோக்கஸ் என்ன அதை மட்டும் ஏம் பண்ணுங்க. உங்களோட கோல் என்ன அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மற்றபடி இவன் அதை சொல்லிட்டான், அவன் இதை சொல்லிட்டான், அதெல்லாம் வேண்டாம். அவன் சொல்கிற இடத்துல மட்டும்தான் இருப்பான். நம்ம தான் முன்னாடி போகணும். லைவ் போடுறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன் போடுறாங்க, எதுக்காக போடுறாங்கன்றது தெரியும். வீடியோஸ் போடுறவங்க எதுக்காக போடுறாங்கன்றது தெரியும். அவங்க ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக போகிறாங்க. ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, பொண்ணுங்க வந்து வெளியவே வந்துடக்கூடாது, வெளியே வந்துட்டா நம்மளை மீறி போயிட்டா ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டா நம்மளை தாண்டி எதுவுமே பண்ணிடக்கூடாது. எது பண்ணாலும் நம்மளுக்குள்ளேயே பண்ணிக்கணும், நம்மளை தாண்டி வெளியே போயிடக்கூடாது. முதல்ல அந்த மைண்ட் செட்டை மாற்றுங்க. ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு ஓடுறவங்க தப்பான வழியில் போக மாட்டாங்க. எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது எங்களுக்கு தெரியும். இது தப்பான வழியா கரெக்டான வழியான்றதும் எங்களுக்கு தெரியும். எனக்கு ஹர்ட் ஆச்சு, லைவ் பார்த்தோன்னே எனக்கு ஹர்ட் ஆச்சு, அந்த வேர்ட்ஸ் பார்த்தோன்னே எனக்கு ஹர்ட் ஆச்சு. என்னோட தங்கச்சி கூட இருந்தா எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எனக்கு என்ன ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குன்னா, எங்கள் வீட்டில் இருக்க பெண்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஒரு சில ஆண்களும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இருந்தாலும் என்னோட தங்கச்சிங்க, என்னோட கசின்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. என்னோட அக்கா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எங்கள் அம்மா நான் இப்படி எனக்கு ஆன உடனே நீ இதெல்லாம் நினைக்கவே கூடாது, உன்னோட ஃபோக்கஸ் என்ன, உன்னோட குறிக்கோள் என்ன, அதை மட்டும் பாரு. பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க, நீ அதெல்லாம் பார்க்காத. நான் அந்த ஒரு வேர்ட்ஸ் தான் இப்போ நான் உங்கள் முன்னாடி உட்காந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன்ல, அதுதான் என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்கு. எப்போவுமே என்னைக்காச்சும் நான் உட்காந்து சோர்ந்து போய் நான் உட்காடுறேனோ அன்றைக்கெலாம் எங்கள் அம்மாவோட வேர்ட்ஸ் வந்து எனக்கு இப்போ நான் பேசுகிறேன்ல இந்த அளவுக்கு என்னை பேச வைக்கும். என்னோட எனர்ஜியை பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு என்னை பேச வைக்கும் எங்கள் அம்மாவோட அந்த ஒரு வேர்ட்ஸ். உன்னால் முடியும், நீ இதுக்கெல்லாம் வந்து டயர்டாகக்கூடாது அப்படின்ற வேர்ட்ஸ் வந்து என்னை இந்த அளவுக்கு பேச வைக்கும். எங்கள் வீட்டில் வந்து எனக்கு நிறைய பேர் சப்போர்ட், எல்லா பெண்களுக்குமே தைரியமான பெண்கள். அதை நினச்சி நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி அதை நான் ரொம்ப ரொம்ப நினச்சி இப்படி கூட பேசுவீங்களா, இவ்வளோ தைரியமாக பேசுவீங்களா அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. எல்லாருமே நான் மென்ஷன் பண்ணுறேன். நான் எல்லாருமே புதுசாக பார்க்குறேன். இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு என்னென்னலாம் காட்டுதுன்னா, நான் எல்லாருமே புதுசாக பார்க்குறேன். எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க, எனக்காக எல்லாமே பண்ணுறாங்க. எங்கள் அக்கா எல்லாம் பண்ணுறா,
என்னோட சாரு அவ 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 வந்து அவளை நான் புதுசாக பார்க்குறேன். அவள் ரொம்ப ரிசர்வ்டாக இருக்க பர்சன். அவள் வந்து வெளியே வந்திருக்கா, இந்த சேனலுக்காக தான் அவள் வெளியே வந்திருக்கா. அது நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். புதுசாக இருக்கு எங்களுக்கு அவகிட்ட அதை பார்க்குறது. அண்ட் தென் என்னோட சாதனா சிஸ்டர், அவள் ரொம்ப தைரியமான பொண்ணு. அவகிட்டேருந்து நம்ம நிறைய தைரியமான விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கலாம். அந்த அளவுக்கு அவள் ரொம்ப போல்டாக பேசுவாள். இன்னைக்கு கூட அவள் வந்து அந்த லைவ்ல வந்து வாயெல்லாம் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அழகாக எனக்காக சப்போர்ட் பண்ணி அவள் பேசினா. என்னோட தர்ஷினி அவளுமே இன்னைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி, இந்த மாதிரிலாம் பேசுறாதீங்க, உங்கள் வீட்டு அட்ரஸ் வேணால் சொல்லுங்கள், நாங்கள் வந்து அங்கே வாரன்னு காட்டுறோம் உங்களுக்கு, அந்த மாதிரிலாம் ரொம்ப தைரியமாக பேசினா. அப்புறம் எங்களோட நச்சு சொல்லவே வேணாம், அவள் சின்ன வயசுலேருந்து அவள் ரொம்ப தைரியமான பர்சன். அதே மாதிரி ரக்ஷி எல்லாம் எங்கள் வீட்டில் என்னை சுற்றி ரொம்ப தைரியமான பீப்புள் இருக்காங்க. அவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு இருக்குது. அதனால நான் வந்து எந்த இடத்துலையுமே டயர்ட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. திரும்பியும் முன்னோக்கி போயிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டில் எல்லா பெண்களுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த சப்போர்ட்டிவ்னால நான் முன்னோக்கி போயிட்டே இருப்பேன். ஒரே விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், மற்றவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக என்னை வந்து நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நான் இப்போ வெளியே வரேன், நான் வெளியே வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். மற்றவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. சில பேருக்கு வந்து தெரியாது ஏன் லைவ் போகிறாங்க, ஏன் வருது, ஏன் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருது. சில பேருக்கு தெரியாது, அது அப்படி தான் வரும். என்னை எங்கள் வீட்டில் இருக்கவங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நான் அதுவே போதும். நான் முன்னாடி போயிட்டுருக்கிறதுக்கு எந்த ஒரு ஃபுல் ஸ்டாப்புமே இல்லாமல் இருக்க ஒரே விஷயம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்க என்னை சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும். வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். அப்படி உங்களுக்கு சப்போர்ட்டே இல்லை, எனக்கு சப்போர்ட் இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை அப்படின்னு இருந்தாலும் டயர்ட் ஆகாதீங்க. நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. உங்களுக்கு உங்கள் செல்ஃப் போதும். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் உங்கள் லைஃப்பில் நடக்கும். என்ன மாதிரி கேர்ள்ஸ்க்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். வெளியே வாங்க, ஃபஸ்ட்டு வெளியே வாங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசானது. வெளியே வந்து அது எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நீங்களாக இருங்க, உங்கள் செல்ஃப் சொல்கிறத கேளுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. நான் இப்போ தான் வெளியே வந்திருக்கேன். நானும் உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு நினச்ச ஒரு பர்சன் தான். வெளியே வந்துட்டேன், நீங்களும் வாங்க. சொல்லுவாங்கல்ல, அட் த எண்ட் ஆஃப் த டே வி ஆர் நத்திங் மோர் தென் ஸ்பேஸ் டஸ்ட்டுன்னு. நல்ல விஷயத்துக்காக குறிக்கோளோடு ஓடுற நம்மளே வெறும் டஸ்ட்டுன்னா தப்பாக கமெண்ட் பண்ணுறவங்கலாம் என்னன்னு நீங்களே அவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. பாய். நானே இதை பெருசாக எடுத்துக்கல, நீங்களும் எடுத்துக்காதீங்க. அதை விட்டுட்டு உன்னை சொல்லிட்டாங்க அப்படின்னு என்னை வந்து சொல்லிகிட்டே இருக்காதீங்க. என்னை டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. எனக்கு தெரியும், கரெக்டாக தான் போவேன், தப்பாக போக மாட்டேன். பாய். இருங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவும் பர்டிகுலராக என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணவங்க உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அவங்க எல்லாருக்கும் அனுப்புங்க. வெளியே வரட்டும், அவங்களுக்கும் தெரியட்டும் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நினைக்கட்டும் அவங்களும். பாய்.